வெல்கம் டு மைடி மெடிக்கோஸ். நேத்து நம்மளோட சேனல்ல ஏஎஸ்டி அதோட டைப்ஸ் ஆன பிரைமம் ஏஎஸ்டி, செகண்டம் ஏஎஸ்டி, சைனஸ் வெனோசஸ் ஏஎஸ்டி, கொரோனரி சைனஸ் ஏஎஸ்டி இந்த 4 டைப்பும் எப்படி வருதுன்னு, பேட்டன்ட் ஃபோராமன் ஓவேல் ஆர் பெர்சிஸ்டன்ட் ஃபோராமன் ஓவேல் எப்படி வருதுன்னு பார்த்திருந்தோம். அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் இன்டர்ஏட்ரியல் செப்டம் பத்தி பார்த்திருந்தோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, வேணுங்கிறவங்க அதை போய் பாருங்க. இன்னைக்கு ஃபர்தரா ஏஎஸ்டி ல ப்ரொசீட் பண்ணுவோம். பிரைமம் ஏஎஸ்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி லோவர் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த ஏட்ரியல் செப்டம்ல டிஃபெக்ட் இருக்கும். செகண்டம் ஏஎஸ்டி அண்ட் பேட்டன்ட் ஃபோராமன் ஓவேல் இது ரெண்டுலயும் இந்த மாதிரி மிடில் பார்ட் ஆஃப் த ஏட்ரியல் செப்டம்ல டிஃபெக்ட் இருந்திருக்கும். அண்ட் சைனஸ் வெனோசஸ் ஏஎஸ்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி ஓபனிங் ஆஃப் த சுப்பீரியர் வீனா கேவா இதுகிட்டயே டிஃபெக்ட் இருக்கும், அப்பர் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த ஏட்ரியல் செப்டம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏஎஸ்டி ல டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல தேர் வில் பி த டிஃபெக்ட். அதுவும் நம்ம பிரைமம் ஏஎஸ்டி பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இட் இஸ் டிஃபெக்ட் அப்படிங்கறதுனால நம்மளோட இந்த ட்ரைகஸ்பிட் வால்வும் இந்த ஆன்டீரியர் ரிஃப்ளெக்ட் ஆஃப் மைட்ரல் வால்வும் ஒழுங்கா டெவலப் ஆயிருக்காது. அது ரொம்ப நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஆனா நம்மளோட லெக்சர்ல எல்லா டைப்ஸ் ஆஃப் ஏஎஸ்டி, எய்தர் இட் மே பி பிரைமம் ஏஎஸ்டி ஆர் செகண்டம் ஏஎஸ்டி ஆர் சைனஸ் வெனோசஸ் ஏஎஸ்டி, பேட்டன்ட் ஃபோராமன் ஓவேல் எதுவாக இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி மிடில்ல டிஃபெக்ட் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதை வச்சு லெட் அஸ் டீல் த ஏஎஸ்டி. We will proceed further with ASD. அப்படி further proceed பண்ணனும்னா fetal circulation பத்தி தெரியணும். fetal circulationல ஈஸியா ஒரு 2 minutesல சொல்றேன் கேளுங்க. நம்மளோட ரைட் ஏட்ரியம் இது ரைட் வென்ட்ரிக்கிள் அண்ட் திஸ் இஸ் லெஃப்ட் ஏட்ரியம் அண்ட் திஸ் இஸ் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். இது பல்மனரி ஆர்டரி அண்ட் திஸ் இஸ் அயோட்டா. இந்த மாதிரி படிச்சா கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும் அப்படிங்கறதுனால லெட் அஸ் மேக் இட் சிம்பிள். இது வந்துட்டு எஸ்விசின்னு எடுத்துக்கலாம், இது ஐவிசின்னு எடுத்துக்கலாம். அண்ட் திஸ் இஸ் ரைட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கிளோட அவுட்ஃப்ளோ ஆன பல்மனரி ஆர்டரி. அண்ட் திஸ் இஸ் லெஃப்ட் ஏட்ரியம், லெஃப்ட் வென்ட்ரிக்கிள், இதோட அவுட்ஃப்ளோ ஆன அயோட்டா. இப்படி இருக்கு. ஃபீட்டஸ்ல பிளட் ஆக்சிஜனேட்டட் பிளட் ஐவிசி மூலியமா வரும். அப்படி ஐவிசி மூலியமா அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் வால்வ் ஹியர் அண்ட் கிறிஸ்டா டிவைடன்ஸ் ஹியர் preferably go to the left atrium. and SVC ல இருந்து வந்த blood right ventricle க்கு most of the blood வரும். அது pulmonary artery வழியா வருது. and it tries to goes into the lung. ஆனா lungல due to vasoconstriction and there is high resistant blood shunt ஆகி it goes to the descending aorta. and in the left atrium வந்த இந்த blood பிளஸ் லங்கோட சர்வைவல்காக இருந்த கொஞ்சம் பல்மரி சர்க்குலேஷனோட வீனஸ் ரிட்டர்ன், இது ரெண்டும் லெஃப்ட் ஏட்ரியம்ல இருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் வழியா நம்மளோட அயோட்டாக்கு வருது. அண்ட் இந்த ரெண்டு பிளட்டும் இங்க மிக்ஸ் ஆகி பாடி சர்க்குலேஷனுக்கு போகுது. இது ப்ரீநேட்டலா ஃபீட்டல் சர்க்குலேஷன்ல இருக்கு. லங்கு இந்த இடத்துல ஒர்க் ஆகல அப்படிங்கறதுனால நம்மளோட ஆக்சிஜனேட்டட் பிளட் பிரெயினுக்கு போகணும் அப்படிங்கறதுக்காக நம்மளோட prenatal circulation there is a defect between the right atrium and the left atrium. ஆனா postnatala இந்த defect persist ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகாது. என்ன ஆகும் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இது ரெண்டு இடத்துலயும் க்ளோஸ் ஆயிடும். இந்த டக்டஸ் ஆர்டரியோசஸும் க்ளோஸ் ஆயிடும், இந்த டிஃபெக்டும் க்ளோஸ் ஆயிடும். அண்ட் சோ நம்மளோட லங்கு ஃபங்க்ஷனலா இருக்கும். ஃபங்க்ஷனலா இருக்கு அப்படிங்கறதுனால என்ன ஆகும்ங்கறத நம்ம இந்த ஈஸி டயக்ராம் மூலியமா பார்க்கலாம். இந்த டயக்ராம்ல பாத்தீங்க அப்படின்னா லங்கு பெருசாயிடுச்சு, கரெக்டுங்களா? லங்கு பெருசாயிடுச்சு அப்படிங்கும் போது என்ன ஆகும் போஸ்ட்நேட்டலா அப்படின்னா, இந்த இடம் க்ளோஸ் ஆயிடும். அண்ட் this place also get closer in the postnatal circulation. இப்படி க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் SVC ல இருந்தும் IVC ல இருந்தும் blood வரும். வந்த blood ட்ரைகஸ்பிட் வால்வ் வழியா நம்மளோட ரைட் வென்ட்ரிக்கிள்க்கு வரும். and due to the low resistance and working of the lungs ஆக்சிஜனேஷன் பண்ணுது அப்படிங்கறதுனால என்ன ஆகும்னா, ஆல்தோ இது க்ளோஸ் ஆகல அப்படின்னாலும் ஃபங்க்ஷனலாவே blood goes into the lungsல ஆக்சிஜனேட் ஆனதுக்கு அப்புறம் venous return, pulmonary venous return from lungs to the left atrium இந்த இடத்துல இருக்கும். and left atriumல இருந்து blood left ventricleக்கு வரும். and systemic circulation இந்த இடத்துல ஃபுல்லா போகும். இதுதான்
நம்மளோட நார்மல் போஸ்ட்நேட்டல் அண்ட் அடல்ட் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல நம்மளோட பிரஷர் சிஸ்டமிக் சர்க்குலேஷன், அதாவது லெஃப்ட் ஏட்ரியம்ல பிரஷர் ரொம்ப அதிகமா இருக்கும். அண்ட் இந்த இடத்துல லங்கோட பிரஷர் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால ரைட் ஹார்ட் ஃபுல்லா பிரஷர் கம்மியா இருக்கும், லெஃப்ட் ஹார்ட் ஃபுல்லா பிரஷர் அதிகமா இருக்கும். இன் கேஸ் நம்மளோட போஸ்ட்நேட்டல் லைஃப்ல there is a persistent of ஏட்ரியல் செப்டல் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஏட்ரியல் செப்டல் டிஃபெக்ட் இருக்கும் போது என்ன ஆகும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே டினோட் பண்ணிருந்தோம் பிளட் லவ்ஸ் டு கோ ஃப்ரம் ஹை பிரஷர் டு லோ பிரஷர் ஏரியா. அதனால லெஃப்ட் ஏட்ரியம்ல இருந்து பிளட் ரைட் ஏட்ரியம்க்கு வரும். இது வரைக்கும் ப்ரீநேட்டலா ரைட் ஏட்ரியம்ல இருந்து லெஃப்ட் ஏட்ரியத்துக்கு போனது காரணமும் லங்கோட ஹை பிரஷர். ஆனா போஸ்ட்நேட்டல் லைஃப்ல செப்டல் பெர்சிஸ்டன்ஸா டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா லெஃப்ட் ஏட்ரியம் டு ரைட் ஏட்ரியம் தான் பிளட் வரும். தட் இஸ் ஆல்சோ டியூ டு த லோ பிரஷர் ஆஃப் த லங். And right atrium, right ventricle is a low pressure chamber. அதனால high pressureல இருந்து blood low pressureக்கு வருது. And ASD is an example for left to right shunt. And this is one of the acyanotic heart diseases அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வாட் ஆர் த அசோசியேஷன்ஸ் வித் ASD அப்படிங்கறதான் பார்க்க போறோம். ASD when it is associated with நம்மளோட mitral stenosis ஓட இருந்துச்சு அப்படின்னா it is called as Lutem-Becker syndrome. It is also associated with some of the chromosomal abnormalities such as trisomy 13, trisomy 18, trisomy 21. That is trisomy 13 அப்படிங்கிறது எதுவும் கிடையாது, பட்டாவு syndrome. And trisomy 18 is an Edwards syndrome. And trisomy 21 is an Down syndrome. Down syndromeல வர ASD will be mostly of primum ASD type. And ASD அப்படின்னு சொல்லும் போதே this is most common in the female than males. அப்போ மேலுக்கும் ஃபீமேலுக்கும் ரேஷியோ எடுத்து பார்த்தோம்னா 2:1 ரேஷியோல இருக்கும். ஃபீமேல் தான் மோஸ்ட்லி அஃபெக்டட் இன் த ASD. அண்ட் நம்மளோட ASD வேற என்னென்ன சிண்ட்ரோம் கூட அசோசியேட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சார்ஜ் சிண்ட்ரோம், வாட்டர் சிண்ட்ரோம், தென் முக்கியமா ஹோல்ட் ஓரம் சிண்ட்ரோம். ஹோல்ட் ஓரம் சிண்ட்ரோம்ல வேற என்ன கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் இருக்கும் அப்படின்னா, there is a skeletal abnormality and deformity in the radius and ulna. இதுல deformities இருக்கும். and thumbல there will be extra phalanx. அப்போ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எதுக்காக அசோசியேட்டட் சிண்ட்ரோம் சொல்றது அப்படின்னா, இந்த சிண்ட்ரோம்ஸ்க்கு there will be some of the features. அப்ப அந்த குழந்தையில இந்த சிண்ட்ரோமோட ஃபீச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, we should take echo and rule out ASD. early agesல we should find the ASD. and 2 years வரைக்கும் we can wait. 2 years வரைக்கும் we can wait for the spontaneous closure of ASD. ஆனா 2 years ஆகியும் க்ளோஸ் ஆகல அப்படின்னா we should surgically close ASD. ஏன்னா ASD is mostly asymptomatic at childhood. and ASD ஓட சிம்டம்ஸ் எப்ப தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அடல்ட்ல தான் சிம்டம் தெரியும். அடுத்து வாட் இஸ் த ஹீமோடைனமிக்ஸ் இன் த ASD and how should we investigate அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். கொஞ்ச நேரம் முன்னாடி தான் I have explained என்ன அப்படின்னா, left ventricle is the high pressure chamber, right ventricle is a low pressure chamber. Same as left heart is an high pressure chamber, right heart is a low pressure chamber. அதனால postnatally if there is a defect persistent, there will be the blood flow, left atriumல இருந்து blood flow வரும். and physiologically நம்மளோட IVC ல இருந்தும் SVC ல இருந்தும் வர blood எப்பயும் போல வந்துட்டே இருக்கும். so there is a high amount of blood flow from right atriumல இருந்து right ventricleக்கு நிறைய amount of blood flow இருக்கும்.
In turn, there will be the high amount of blood flow through the pulmonary artery. இதுதான் ஃபர்ஸ்ட் ஹீமோடைனமிக்ஸ் நமக்கு நடக்கிறது. சோ இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் வந்த பிளட் எல்லா பிளட்டையும் ஹை வால்யூம் ஆஃப் பிளட்டையும் ரைட் வென்ட்ரிக்கல் ட்ரைஸ் டு புஷ் இன்டு த பல்மனரி ஆர்டரி. அப்படி பல்மனரி ஆர்டரி வழியா நம்மளோட ரைட் ஏட்ரியம் புஷ் பண்ணும்போது லங்ல அதிக அமௌண்ட் ஆஃப் பிளட் போகும். கரெக்டுங்களா? இந்த லங்ல அதிக அமௌண்ட் ஆஃப் பிளட் போய் there will be the development of pulmonary edema. இந்த மாதிரி pulmonary edema develop ஆகக்கூடாதுங்கிறதுனால there will be some of the changes in the pulmonary artery. இந்த சேஞ்சஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட ஆர்டரி எல்லாத்துலயும் இன்டிமா, மீடியா, அட்வென்டிஷியா அப்படின்னு சொல்லிட்டு 3 லேயர் இருந்திருக்கும் பாத்தீங்களா. நம்மளோட ஆர்டரியோட மீடியா இருக்கு பாத்தீங்களா, there will be hypertrophy of this media. ஓகேங்களா? நம்மளோட மீடியா ஹைப்பர்ட்ரோஃபி ஆகும் அண்ட் there is the vasoconstriction of pulmonary artery. So this results in the pulmonary hypertension there to prevent the pulmonary edema. pulmonary edema-வை prevent பண்றதுக்காக இந்த சேஞ்சஸ் நம்மளோட பல்மனரி ஆர்டரியில நடக்கும். அப்போ இந்த மாதிரி பல்மனரி ஆர்டரியில இந்த சேஞ்சஸ் நடக்கும் போது இந்த ஹை வால்யூம் ஆஃப் பிளட்டோட ரியாக்ஷனரியா there will be the reactionary pulmonary hypertension. இந்த பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் வரும்போது there will be the symptoms of pulmonary hypertension. இது வரும்போது அடல்ட் லைஃப்ல இந்த மாதிரி pulmonary hypertension செகண்ட் டு தேர்ட் டிகேட் 20 to 30 years ஆஃப் லைஃப்ல தான் வரும் இந்த சேஞ்சஸே. அப்படி வரும்போது we should close this ASD. இந்த ASD-ய சர்ஜிக்கலா ட்ரீட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடணும். சோ இந்த மாதிரி ட்ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நார்மல் அமௌண்ட் ஆஃப் பிளட் ஃப்ளோ தான் இருக்கும். எப்போ whenever there is arousal of symptom we should surgically treat the ASD. அப்போ நார்மல் அமௌண்ட் ஆஃப் பிளட் வரும்போது there will be the reversal of pulmonary hypertension and நார்மலா ஃப்ளோ மாறிடும். இப்போ இந்த மாதிரி pulmonary hypertension வந்தும் we are not responding அப்படின்னு வச்சுக்கிட்டா என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் there will be the proliferation of intimal layer of pulmonary artery. pulmonary arteryயோட intimal layer proliferate ஆயிடும். So this results in the obstructive pulmonary vascular disease அப்படிங்கிற irreversible கண்டிஷனுக்கு எடுத்துட்டு போய் விட்டுரும். அப்போ நம்மளோட பிளட் ஃப்ளோ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ரைட் வென்ட்ரிக்கல்னால இட் காண்ட் புஷ் த பிளட் through obstructed proliferated pulmonary artery வழியா புஷ் பண்ண முடியாது. அண்ட் லங்ல இருக்க எல்லா pulmonary artery and its branchesலயும் இந்த மாதிரி irreversible change நடந்துரும். So என்ன ஆகும்னா there will be the raise in the ventricular pressure in the right ventricle. and இந்த இடத்துல pressure raise இருக்கிறதுனால என்ன ஆகும்னா blood right atrium to right ventricle flow ஆகாம it prefers to goes through right atrium to left atrium. This indicates the severity of the disease. இந்த மாதிரி எப்போ left to right shunt is reversed into right to left shunt due to this irreversible change in the lungs, it is called as Eisenmenger syndrome அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இந்த Eisenmenger syndromeல there will be cyanosis. ஆனா இது வரைக்கும் லெஃப்ட் டு ரைட் வந்துட்டு இருந்துச்சு Eisenmenger syndrome வரதுக்கு முன்னாடி. அதனால இது ஏசயனாட்டிக்கா இருந்துச்சு. ஏன்னா ஆக்சிஜனேட்டட் பிளட் தான் வந்து டீஆக்சிஜனேட்டடோட கலந்துச்சு. ஆனா இதுக்கு மேல டியூ டு த irreversible change in the lung and resistant of blood flow through the pulmonary artery, நம்மளோட blood deoxygenated blood prefers to goes into the left atrium and there will be the cyanosis and this is called as Eisenmenger syndrome. இந்த மாதிரி Eisenmenger syndrome டெவலப் ஆகிறதுக்கு மினிமம் it will take 30 to 35 years of age. இந்த மாதிரி வந்துருச்சு irreversible change லங்ல வந்துருச்சு அப்படின்னா சர்ஜிக்கல் க்ளோஷர் பண்றது வேஸ்ட். சர்ஜிக்கல் க்ளோஷர் பண்ணாலும் ரைட் வென்ட்ரிக்கிள் cannot
push the blood into the lungs. So Eisenmenger syndrome வந்துருச்சு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா we should go for lung transplant பண்ணணும் and then we should do ASD closure. அப்பதான் ஏன்னா லங்ல irreversible change வந்துருச்சு. once irreversible change வந்துருச்சுன்னா we can't do anything. அதனால லங் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாதான் அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருக்க இந்த வெசல்ஸ் எல்லாம் நார்மலா இருக்கும். அண்ட் ASD க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரைட் வென்ட்ரிக்கிள் கேன் புஷ் த பிளட் த்ரூ த பல்மனரி ஆர்டரி டு த லங். அதனால சர்ஜிக்கல் ஆப்ஷனோ இல்ல ASDக்கு எந்த ட்ரீட்மெண்ட் பண்றதா இருந்தாலும் பிஃபோர் த டெவலப்மெண்ட் ஆஃப் irreversible டிசீஸ் அண்ட் எப்போ பல்மனரி ஹைப்பர் டென்ஷன்னால நமக்கு சிம்டம்ஸ் தெரியுதோ அப்பவே we should close the ASD. அண்ட் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி மோஸ்ட்லி ASD is associated with these syndromes. அப்போ கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ்ல பாப்பா பிறக்கும் போதே there will be features of disease. அண்ட் இந்த டிசீஸ ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சு ஏர்லி டயக்னோஸ் பண்ணோம்னா we can close the ASD. இந்த டிஃபெக்ட நம்ம ஏர்லியரா 2 years of ஏஜ்லயே நம்மளால க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி அடல்ட்ல இந்த எல்லா காம்ப்ளிகேஷனையும் நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம பேத்தோபிசியாலஜி இன் ASD பத்தி பார்த்தோம் அண்ட் சேஞ்சஸ் இன் ASD பத்தி பார்த்தோம். அடுத்த கிளாஸ்ல நம்ம வாட் ஆர் த கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ், மர்மர், இன்வெஸ்டிகேஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் பத்தி பார்க்க போறோம். அது வரைக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.